நீங்கள் சுவாமியாக இருந்தால் நாங்கள் சுவாமியாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு சூப்பரான அசுத்த போகிறோம் சாமி டேக்கு. என்ன சாமி டேன்னு சொன்னால் இன்றைக்கு வீட்டு பூசை, தரசரி பூசை எல்லாம் செய்து இன்றைக்கு கடைசி நாள் லாஸ்ட் டேக்கு நாங்கள் எல்லாம் சமைச்சு புக்கையெல்லாம் பொங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். லவ் படிக்கணும் நல்லான்னு சொல்லி வாங்க எல்லாம் பார்க்கலாம். வேலையால் ரெடி ஆகிட்டு தரசரி பூசை இன்றைக்கு கடைசி நாள் வீட்டு பூசை. வீட்டு பூசையும் ஆயுத பூசையும் பேர் தான் சேர்ந்து வருதான். இப்படிதான் கலண்டரில் இருக்குங்கோ. வடக்குங்க என்ன டிஃப்ரெண்ட் கலராக இருக்குன்னு நீங்கள் கேட்கல? அதான் ப்ரௌன் கலர் கொஞ்சம் அடிக்குது. ஏன் அடிக்குது தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். இது அவள் வடை செய்யுங்க. அவள் இல்லை, வித்தியாசம். அவள் வடை போட்டு இது வடைக்கு, கடலைக்கு, இது வடைக்கு. பார்த்தீங்கன்னா பட்டிட்டா அல்லது ஒன்றிக்கலாம். அது ஒன்றுக்கு நீங்கள் வேலையால் இப்போ தான் அங்கே வந்தது, அதனால் கொஞ்சம் தெரியாது. ஓகேங்க, நாங்கள் புக்கா பொங்க ரெடி ஆகிட்டோம். கூட புக்கா பொங்கல் ஏன்னு சொன்னாங்கள தைப்பொங்கலும் பெறபடியாக கொஞ்சமாக தான் பொங்கணும். ஒரு தரம் விரும்ப மாட்டோமே, சோமதி மட்டும் தான் சாப்பிடும். அதால் ஒரு சுண்டு அரிசியில் தான் இன்றைக்கு புக்கை. ஓகேங்க, பார்க்கலாம் எல்லாம் உண்டா. ஓகேங்க, பாருங்க, குட்டி சட்டியில் தான் பொங்க போகிறோம். பொங்கலுக்கு தான் பெரிய பொங்கல் பானை வாங்கி செய்கிறது. இது புதுசு அப்பா வாங்கி தந்த பேர். ஓகேங்க, எல்லாம் போட்டுட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் போட்டுட்டு அடிக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, எல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. புக்கா பொங்க தாடி கரண்டி, மரக்கரண்டி. ஓ அப்படி பார்த்தீங்களா? ஓகேங்க, அரிசி அவிஞ்சு கொண்டு இருக்குது வடிவா. குட்டி சட்டியில் தான் இன்றைக்கு பொங்க போகிறோம். கணக்கான புக்க போகிறோம் இன்றைக்கு. இல்லை கூட இருக்குது, கூட வரும். அது ஒரு சுண்டு அரிசி கூட அரிசி வரும். இப்போ கொஞ்சம் பயர், வறுத்த பயர். ஏன்னு சொன்னால் அது மிஞ்சக்கூடாதுங்க. இப்போ ஊர்மா இருக்கும் வேணும். பக்கத்து சொந்தக்கார அவைக்கெல்லாம் கட்டி கொண்டு போகலாம். இப்போ கூப்பிட்டு அக்கா வாங்க நாங்கள் புக்க பொங்கி நாங்கள் எடுங்கோன்னு சொல்லலாம். இங்கே ஒன்றும் இல்லை, குருவிகளுக்கு தான் வைக்கலாம். அதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாங்க எதுவும். அது நாங்கள் எங்களோட சொந்தக்காரர் வீட்டை புக்கை கொண்டு போனால் அவருக்கு தெரிந்தானே. நாங்கள் இனிப்பு சாப்பிடல தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் டயட்டு அது இதுன்னு சொல்லி அதை எங்களோட இருக்கிற மண்டையை குழப்பி நாங்கள் புக்கை செய்து நாங்கள்னு சொல்கிற அளவுக்கு தெரியுங்க. அதுக்கு பார்க்க கொஞ்சமாக புக்கை வாங்கி கொஞ்சமாக எஸ் ஃபேமிலி சாப்பிட்டுட்டு பேசாமல் சாமியை கும்பிட்டுட்டு அரோராண்டு இருக்க வேண்டியதா என்ன? வேஸ்ட் பண்ணக்கூடாது, அறியக்கூடாது எதுவும். ஓகே, தேங்காய் பால் ரெடி ஆகுது. புக்கைக்கு டக்குன்னு செய்கிறோம். பெருசாக காட்டையில் இன்றைக்கு என்ன நார்மலாக செய்து சாமிக்கு வைக்க தான் பார்க்க போகிறீங்க. சும்மா என்ன செய்கிறோம்னு டக்குன்னு காட்டுறோம். என்ன ஃபுல்லாக எல்லாம் காட்ட முடியாது, ரெசிபி எல்லாம் காட்டு உங்களுக்கு வழியாக காட்டுவோம். பாருங்க, என்ன கடலை வதக்க. இப்போ பாருங்க, வட்டி வச்ச செத்த மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம். கையளவு கருவேப்பிலை, அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம், செத்த மிளகாயும் போட்டு நான் சின்ன வட்டின்னு சொன்னால் நல்லா இருக்கும். கொஞ்சம் உழைப்பாக கடலை செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சாமின்ற பேரில் நாங்களாம் சாப்பிட போகிறோம். சாமிக்கு வச்சுட்டு சாப்பிட போகிறோம். பேன் சத்தம் போட்டுட்டோனுங்க. பேனை போட்டு கடலை வதக்கிக்க போட்டபடியாக பேன் சத்தம் தாங்க இருக்குது. இவருங்கோ வடிவாக
அரிசி அவிஞ்சு கொண்டு வந்துட்டு அரிசி பயரெல்லாம் அவிஞ்சு கொண்டு வருது. இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் சர்க்கரை. வெளியால் நாங்கள் ரோட்டுக்கரை பக்கம் வீடு இருக்கிறபடியாக மோட்டர் சைக்கிள் போடுறதெல்லாம் கேட்குது உங்களுக்கு. மோட்டர் பைக் ஓடுறது மோசமாக ஓடுறாங்க. இப்போ கார்கள் ஓடுற ஒழுங்காக ஓடுற ஆக்களை மோட்டர் பைக் தான் ஓடியே இங்கே அவையும் கொண்டு இவையும் கொண்டு இங்கே பாருங்க சத்தத்தை பாருங்கள், சரியான சத்தம் கேட்குது. இங்கே பாருங்க சர்க்கரை போட்டாச்சு. இனி இதுக்கு முக்கியமானது ஒன்று போட போகிறோம். எங்களோட குக்கையில் இப்படி தான் நாங்கள் செய்கிறோம். நீங்களும் இப்படி செய்கிறதோ தெரியல, அப்படி செய்கிறேன்னு சொன்னால் எங்களை பார்த்து பழகுங்கோ. சூப்பராக ரெடி ஆகிட்டுங்கோ. நாங்கள் இப்போ போட்டு இங்கே காட்டுங்க கடலையை பார்த்தீங்களா, எல்லாம் ரெடி ஆகிட்டு இதை போட்டு செய்ய போகிறோம். சரியா? வெங்காயம் வதங்கிட்டு கூட எரிய விடக்கூடாது வெங்காயத்தை. கரண்டி அளவு உப்பு பார்த்து போடுங்க. ஒரு கரண்டி போட்டிருக்கேன். உங்களோட எவ்வளோ செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டு பாருங்க. சூப்பராக உக்க சர்க்கரையெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு பறந்து அப்படியே உங்களோட முகத்தில் பட போகுது. அப்படியே கேமராவில் பட போய் பாருங்க. நெய்யோ ஒரு கரண்டி நெய், 2 கரண்டி நெய். அப்போ தான் சூப்பராக வரும் பூக்க. இதுக்கு பிறகு முக்கியமானது ஒன்று போடணும் தெரியுமா? என்னாண்டு எங்களோட விட்ட எஸ் ஃபேமிலின்ற ரெசிபி பேரிச்சம்பழம். பெரிஞ்சப்பழம் ஆல்ரெடி நாங்கள் விதைஞ்சு பாருங்க. ஒன்று பில்லை எல்லாம் படியெல்லாம் அப்படியே வாங்கி தர்றோம். அப்படி அப்பா இதுலேயும் ஸ்வீட் இருக்குது. சர்க்கரையை பார்த்து போடுங்க. பெரிஞ்சம்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்குது, சர்க்கரையிலையும் ஸ்வீட் இருக்குது. பெரிஞ்சம்பழம் போட்டு பொங்கினீங்கன்னா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். ஓகேங்க. கொஞ்சம் சொல் முந்திரி பத்தல் போடையிலேங்கோ. நாங்கள் என்ன சொன்னாங்க, குட்டி ஆக்களுக்கு பிடிக்காது, அதை பார்த்து பிடிக்கணும், அதால் நான் போடையில. ஓகே ஓகே காட்டுடானா தம்பி கடலையை கொண்டு காட்டுறான். ஓகேங்க. கடலை அப்படி சூப்பராக வந்துட்டாண்டு. கூட வெங்காயம் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்க. இங்கே பாருங்க மகன் தான் கேமரா. இன்றைக்கு கேமராமேன் மகன் அவிக்காண்டி தானங்க நாங்கள் இன்றைக்கு பிதிரம் பிடிச்சி மரக்கறியாக இருந்து எத்தனை நாள் மச்சம் சாப்பிடாம அதெல்லாம் இவைக்கு என்ன தெரியும், பிள்ளைகள்ண்டு எல்லா அம்மாக்களும் இப்படி கஷ்டப்படுறது. இவைக்கு எங்கே தெரிய புரிய போகுது, அவைகள் நல்லா படிக்கணும் பிள்ளையாரப்பா. அவைகளுக்கு இப்போ எங்கள் நாங்களும் சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், எங்களுக்கும் விளங்காதுதான். இங்கே வரும் அவள் சூப்பராக இருக்குது. அவளையும் போட போகிறோம். இஞ்சால் எல்லா இடமும் சாமான் இருக்குங்கோ, அவசரத்துக்கெல்லாம் செய்கிற வழியாக. இஞ்சி பாருங்க, பெரிஞ்ச பழமும் கொஞ்சம் போட போகிறேன். அவளுக்கு எங்களோட குட்டி பிள்ளைகளுக்கு பிடிக்கும். கொஞ்சம் கக்கண்டு போட போகிறேன். கொஞ்சம் கக்கண்டு போட போகிறேன். அவளோட சாப்பிடக்கு ஜம்மியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு சுகர் பார்த்து போடுங்கோ. எல்லா இடமும் சாமான் இருக்குது,
ஏன்னு சொன்னால் அறம்புறமாக சமையல் நடக்குது வேற, அதால் வைக்க இடம் இல்லை. இது பாருங்க தேங்காய் பூ. ஓகே, அவள் ரெடி. இனி மிக்ஸ் பண்ணி போட்டு சாமிக்கு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதா. கடலை லவ் வந்து பார்த்துட்டு போகிறா, அதால் நாங்கள் சொல்கிறோம் புக்கை கடலை. அவைய எல்லாருக்கும் இருமல் வந்துட்டுங்க வீட்டு. என்ன இருமல் காய்ச்சலால் எல்லாம் எல்லாமே இருக்கிறோம் எல்லாரும். இங்கே இவருங்க தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க சூப்பராக பச்சை மிளகா, சித்த மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ரெடி. இப்போ அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம், கொஞ்சம் மிளகு. நாங்கள் இந்திய முறையில் கூட இல்லை, கொஞ்சம் மிளகு. ஏன்னு சொன்னால் வீட்டில் கணவர் இருக்கேன், கொஞ்சம் பிக்கி உள்ள ஆக்கள் சாப்பிட மாட்டேஞ்சு. பாருங்க எப்படி கட்டியாக வந்திருக்கேன்னு இன்றைக்கு அவள் பாருங்க எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? வடை அடித்து வச்ச வடை. இப்போ தானுங்க வேலை வந்து எல்லாம் படப்படன்னு செய்யுது. சரி, இதை அடித்து வச்சுட்டு தான் புக்கை பொங்க வலிக்கிட்டது. கடலை ஒரு 1 hour கிட்ட வலியால் இருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் இதையெல்லாம் போட்டு இப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். சாமிக்கு செய்கிறபடியாக கையால் ஒன்றும் செய்யலை, இன்றைக்கு கரண்டியால். பார்த்தீங்களா, கூட வெங்காயம் போட்டால் இன்னும் ஜம்மியாக இருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டு ஒரு கரண்டி அளவு உப்பு போடும். ஒரு கரண்டி அளவு உப்பு பார்த்து போடணும், பிறகு கூடிடும். ஒரு கரண்டி அளவு உப்பு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு காணாடி பிறகு போடலாம். கூட போட வைங்கோ. இங்கே பாருங்க, இன்றைக்கி சாமியின் அருளில் சூப்பராக வடை வரப்போகுது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த உரைப்பெல்லாம் உள்ளே போகும் முழுந்தில். பார்த்தீங்களா, கட்டியாக இருக்குது. அப்படி தட்டி இப்படி போட போகிறோம். வேறுப்பா அவள் வடை. யா பாருங்க, பூ சாமி டேக்கு பூ பார்த்தீங்களா? மாவுள் பூ அப்படி இருக்கு பூ. சாமி டேக்கு தரசரி பூசைக்கு வீட்டு பூசையாண்டு பூ. மாவுளை பார்த்தீங்களா? அப்படி இருக்கு பூ. வாவ், வடை வந்து கொண்டிருக்கின்றது. வடை இங்கே பாருங்க வடையா இப்படி இருக்கு வடை. சாமி டேக்கண்டு ரசினா தட்டி போட நல்லா கட்டி வடை. என்ன பாண்டேக்கண்டு சூப்பராக இருக்கு. வடை வேணுமா? சாப்பிடுங்கள். நெய் விட்டு கஜு வதக்கப்படுறேன் சாடியாக. பிறகு கூட நீங்கள் நெருப்பை குறைச்சி விட்டு செய்யுங்க. பிறகு நெருப்பை நீங்கள் குறைக்காட்டி டக்கன் எரிய ஒழிக்கிட்டுரும். அந்த சூட்டிலேயே சாடியாக முறுகி வரும். அது
ஓகே சூப்பருங்க. இனி புக்கைக்கு போட்டு ரக்க சரியாக இருக்கும். பூவெல்லாம் கழுவி கூட தண்ணி போட்டாலும் பிரச்சனை. பூவை கொடுத்துருக்கேன். பூவெல்லாம் கழுவி எல்லா பூவையும் கழுவி எடுக்கிறேன். கழுவி போட்டு காட்டுறோம். அப்படி இருக்கு நாங்கள் எஸ்பமலிக்கு மாதிரி அப்படியா இருக்கா? அப்போ அதை காட்டையிலைங்க. ஏன்னு சொன்னால் வேலைக்கு போட்டு வந்து டயர்டும் காய்ச்சலும். அப்போ நான் செய்து போட்டுன்னு வருங்க. ஃப்ரெஷ் பூவுங்க மரத்தில் பிடிங்கினது தெரிந்தானே. ஃப்ரெஷ் பூ வேண்டாலுங்க விண்டர் ஆகுது. அதால் எல்லாம் வாட வைக்குது. அப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க அப்படி இருக்கண்டு பழம். இது இப்போ சைஸாக காட்டினீங்களா? கொய்யாப்பழ சைஸு. கொய்யாப்பழ சைஸை பார்த்தீங்களா? சில பழங்களை நாங்கள் மறந்துட்டோம். அதனால போட்டு இருக்கிற பழங்களை வந்து மாதுளம்பழம் ஸ்வீட்டுன்னு சொன்னவே என்ன? ஆமாம், அது வித்தியாசம் பழம் ஸ்வீட்டுன்னு சொல்லிடுவோம். என்னென்னு தெரியும். ஒரு பழம் $5 இங்கே. யா கனடா $5. ஓ குட்டிமா நைஸ் பழம். குட்டிமா அங்கால நின்று பொம்மை காட்டும் பார்க்குறான். எங்கள் காட்டுறோம் சில குட்டி நிப்பாட்டுங்க போங்க. காட்டுறோம் நிப்பாட்டுங்க போங்க. இங்கே பாருங்க அப்படி பழம் பட்டுறோமோன்ட்டு பாருங்க. சரி மணக்கு இது மறந்து பார்க்க சும்மா அந்த திறமான பழம் முடிச்சுருந்தவங்க மாம்பழம் அதை மறந்து பார்த்தேன்னா நான் சாமிக்கு வச்சது மறந்து பார்க்கக்கூடாதான். இன்னைக்கு சும்மா அந்த இதை இந்த நல்ல பழம் பண்ணுறாங்க மடிக்கு எல்லாம். இப்போ எல்லாம் விலை என்ன விண்டர் இருக்குன்னு இப்போ சரியான விலை. இங்கே பழம் ஒரு பழம் மாதுளம் பழம் $5. இஞ்சி ரோஸ் எங்கட மேத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்கட பேக்கியாக இருக்கா? இங்கே பாருங்க குட்டிமா. இங்கே பாருங்க லவ் அக்கா இல்லை எங்கள் அக்கா. இதே நாங்கள் அக்கா பள்ளிக்கம் போட்டேன் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு லைப்ரரிக்கு போய் படியா? பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் லைப்ரரியிலேருந்து படிக்கிறேன். லைப்ரரியிலேருந்து என்ன எனக்கு தெரியாங்க. வேலையால் வந்து பார்த்தா அம்மா நான் இல்லை ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சுன்னா. இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு? மங்களகரமாக இருக்கா? இவ்வளோ கஷ்டவங்க வேலையால் முடித்து வந்து சாமி டேக்கு வச்சு அப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக சாமி டேக்கு இன்றைக்கு எல்லோரும் படிக்கணுமெண்டு உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். எப்பயுமே இன்றைக்கு வீட்டு பூசை என்ன வீட்டு பூசை ஆயுத பூசையம்னு சொல்லினா எல்லாரும் பிள்ளைகள் நிற்கணும். இல்லை ஒரு பிள்ளைகள் ஒன்று போட்டு ஓ அன்றைக்கு லவ் தான் நிற்கிறா. லவ் என்ற சன் மெட்டாக்கள் இது மல் ஒரு ஆள் படுத்திருக்கிறா. மெட்டாக்கள் கிளாஸுக்கு போட்டினா அப்போ எல்லோரும் எதிர்பார்க்க வரையிலாது. அவையில் திண்ட பேரண்ட்ஸ் அவையில் நினச்சி கும்பிடுற வழியதான் கும்பிட்டு எல்லாம் நிலமாக இருக்கணுமெண்டு எல்லாம் செய்வோம். வாங்கோ எல்லாம் சாமிக்கு வைக்க போகிறோம். வாங்கோ அவள் மக்கா கோழி போட்டான். அவள் யா பாருங்க அப்படி இருக்குன்னு என்னென்ன அவளுக்கு போட்டுனாங்க. பேரிஞ்சம்பழம்
கற்கண்டு சீனி தேங்காய் பூ அப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இவங்க நாங்கள் சூப்பராக சாமிக்கு வைக்க போகிறோம் இன்றைக்கு இவங்க எங்களோட தரசரிய சாமி இடங்கிற குட்டி சாமி அப்படி பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் தரசரிக்கு வைப்போம் ஏன்னு சொன்னால் எங்களோட லவ் எல்லாரும் படித்து பெறணும் ஆஃப்டர் பொம்பளை பிள்ளைகள் வீரம்மா இருக்கணும் லட்சுமி என்ன துக்கையம்மா யா துக்கையம்மன் இவா துக்கையம்மன் இவா வீரம் அவ படிப்பு லட்சுமி தரஸ்வரி படிப்பு இவா இவா வீரம் தாரவா ரெண்டு பேரும் உண்டுதா எல்லாருக்கும் வைப்போம் இங்கே பாருங்க சிவன் பாத்தர் இங்கே பாருங்க இங்கே இதுக்குள்ள தண்ணி இருக்குது கடனால் நேர்த்தி கடன் நிறைய பேர்னோன்னு தான் சொல்லுவான் மின்னத்துக்கன்னு சொல்லி ஏன்னா சிவன் தண்ணி அவ்வளோ விரும்ப பார்த்தீங்களா இருமா கூட்டிட்டு எனக்கும் வந்துட்டுங்கோ இங்கே பாபாவுக்கு வைப்போம் பாபாவுக்கு இப்படி ஒரு பூ அப்படியே வாய்க்கு பாபாவுக்கு மறைபடுதுப்பா ஓகே கைக்கு ஓகே கோமானுக்கு எல்லாருக்கும் இதில் இடம் யோசிட்டு பொட்டு வைப்போம் குங்குமம் ஓகே இந்த லவ்லாவுக்கு வைப்போம் லவ்லா பாருங்க லவ்லாவுக்கு இருமல் வந்துட்டோங்க இங்கே பாருங்க லவ்லாவு லவ்லா உண்டைக்கு நார்மலாக தான் வலிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் வடிவாங்க அவாண்ட செயல் வலிக்கிடல இங்கே தலையை கட்டுங்க எல்லாம் நார்மல்லாம் அண்டைக்கு ஏன்னு சொன்னால் காய்ச்சலுக்கெல்லாம் மொழியெல்லாம் வலிக்கிட்டு அப்புறம் காய்ச்சல் கூடிடும் அதனால் நாங்கள் இந்த செயலே காணும் ஏன்னா லவ்லா பாருங்க குட்டிமா கடைக்குட்டி என்றபடி அங்களோட இருக்கிறா அவங்க கொஞ்சம் வளர்ந்தோன்னா சரி குட்டிமா கும்பிடணும் படிக்கணும் நல்லா பாருங்க அப்படி இருக்கு படியாக்கா ஓகே பாட்டு படிங்க சிச்சம்பலம் சொட்டி நைவேதியன் சோதிவானவன் பொட்டுனை திறந்தடி பொருந்தா கை தோல நட்டுனை பூட்டியோள் கடலுள் பாடினும் நட்டுணையாவது நமச்சிவாயவே அர்மாதவா தண்டவனுக்கு முறவா போட்டி சம்பளம் எல்லோரும் வாழ்க என்னால் முடிஞ்ச அவ்வளோ இருந்தாங்க எனக்கு பெருசாக தெரியாது என்னால் தெரிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிட்டாங்க என்னப்பா சாமிக்கு இப்போ கொஞ்சம் நாங்கள் வேலையால் வந்து செய்யபடியாக கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் லவ் லவ் பிக்சர் புக் பாருங்க அப்படி இருக்காண்ட அவன்ட பாப்பா பிக் பாப்பா பிக் எடுக்கிறது வாங்க கொஞ்சம் வாங்க வாங்க லவ் லவ் எல்லாருக்கும் பொட்டு வைப்போம் மாறும் இங்கே பாருங்க என் சுவாமிக்கு வைக்கலி முதல் என் குலதெய்வம் வயலூருக்கு வைக்கல என் குலதெய்வம் மேலே பிள்ளையா இருப்பான் எந்த குலதெய்வம் வயலூருக்கு வைங்க சி என் குலதெய்வம் அவரா அவரை பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு அவர்கிட்ட காதுக்குள்ள நிற்கிது இல்லை அப்பாவுக்கு பர்பிள் பூ பார்த்தீங்களா அப்பா சேம் பூ அப்பாவுக்கு பர்பிள் அப்பாவுக்கு வைரவர் அப்பான குலதெய்வம் என்னது
வயிறை இறங்கப்பாலாம் போட்டுங்க எப்படி வச்சுக்கிறேன்ட்டு சூப்பராக வச்சுக்க அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டும் வச்சு விடுவான். ஆணுக்கு மேல அதான் வேலை விருப்பம். எல்லாருக்கும் தடிமன் வந்துட்டுங்க, நல்ல தடிமன் காய்ச்சல். இதுதான் சில பிள்ளைகளுக்கு செய்யணும் பண்ணுறதுக்காக செய்கிறோம் அல்லது உபலம் மறக்க பிதிரம் பிடிச்சிட்டு வீட்டு பூசையாண்டு எல்லாருக்கும் காய்ச்சல் கூடிட்டு. ஓகே, கும்பிடுங்க தம்பி, கும்பிடுங்க சாமியை கும்பிடுங்க, நல்லா படிக்கணுமாண்டு கொடுத்துருக்குஞ்சு. அப்பாவுக்கு எடுத்து இப்படி கொடுத்துருக்கு. லவ்லாக வந்திருக்கு. லவ்லாக ஓடுது அக்கா அக்கான்ட்டு அக்கா வந்துட்டான்னு சொல்லி. ஓகேங்க, சாப்பிட போகிற எல்லாம். இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமே, கண்டிப்பாக பிடிச்சிருக்குமே நம்புறேன். இங்கே வாங்க குட்டிமா, லவ்லாக வாங்க கொஞ்சம், லவ்லாக வாங்க கொஞ்சம் வாங்க. ஷோ பண்ணாங்க இங்கே இங்கே லவ்லா, இது லவ்லாவுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்க சொல்லுங்கள். யா லைக் பண்ணுங்க. இங்கே இரு மலிஞ்சு. ஓ மை காட், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டிங்கன்னு கேட்கணும். இந்த காணொலி கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம் எல்லாரும். ஏன்னு சொன்னால் டூ லேட் ஆகுது. சாமியை கும்பிட்ட அப்புறம் என்ன செய்யணும், சாப்பிடணும் சிரிச்சுக்கொண்டு. டூ லேட் ஆகுது. கனடாவில் சாப்பாடு அந்தந்த டைமுக்கு சாப்பிடணும். எல்லா நேரம் எல்லா இடத்துலையும் தான் கவனமாக இரவாயிட்டு கொஞ்சம். அதால் இந்த காணொலியை டக்குன்னு முடிக்க பார்க்குறோம். பாய்.